நார்மல் டெலிவரி பெட்டரா சி செக்ஷன் பெட்டரா? என்னோட கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு 3 கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல 2 பேர் பாத்தீங்கன்னா நார்மல் டெலிவரி, தேர்ட் பேபி மட்டும் சி செக்ஷன். ஸோ என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் இதில் ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. நார்மல் டெலிவரியில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ப்ராசஸ், அதோட ரெக்கவரி டைமுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நடக்கும். சி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணுவாங்க, ரெக்கவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பெஸ்ட் டெலிவரி எதுன்னு கேட்டிங்கன்னா அம்மாவும் பேபியும் சேஃபாக இருக்கிறது மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து டெலிவரி டைப்பை வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து சி செக்ஷன் ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பயப்படாதீங்க. ஏன்னா நானுமே இப்படி தான் பயந்துட்டு இருந்தேன். பட் இப்போ எனக்கு சி செக்ஷன் பண்ணி 2 months ஆச்சு. நான் ரொம்பவே வந்து நல்லா இருக்கேன். சி செக்ஷன்லேயுமே நமக்கு அந்த ப்ராசஸ் வந்து அந்த அவுட்டர் லேயர் ஸ்டிச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 weeksலேயே நல்லாவே ஹீல் ஆகிடுது. அந்த அளவுக்கு பெயின்லாம் எதுவுமே கிடையாது எனக்கு இப்போ. ஸோ அந்த இன்னர் லேயர் ஸ்டிச்சஸ் ஹீல் ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் வந்து டைம் எடுக்குது. பட் அதுவுமே பெருசாக பெயின்லாம் எதுவுமே கிடையாது. நார்மலாக எல்லாருக்குமே வந்து பண்ண முடியுது. ஸோ அதனால ரெண்டுமே வந்து பெயின் இருக்குங்க. கண்டிப்பா பெயின் இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன். ஸோ அதே மாதிரி நம்மளால வந்துட்டு நமக்கு பேபி சேஃபா இருக்கிறத ஃபர்ஸ்ட் திங் இல்லையா? ஸோ அதனால டெலிவரி நினைச்சு பயப்படாதீங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.